7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்கவிளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842272250. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் திரு TS கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கீழடி அப்படின்றது ரொம்ப பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக 2017க்கு பிறகு இது அதிகமாக பேசப்படும் பொருளாக தமிழக அரசியலில் மாறி இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக இந்திய அளவில் பேசக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான இந்த தகராறு, இது தேர்தல் காலத்தில் வரக்கூடிய ஒரு நரேட்டிவ் விஷயம் அப்படின்னு பொதுவாக அதை தட்டி கழிக்க நினைத்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் கிளாரிஃபிகேஷனாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு தமிழனாக, ஒரு பாரதிய பிரஜையாக. அப்படி இருக்க கீழடி அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஒப்பிட்டு பேசக்கூடிய வகையிலான, அதற்கு இணையானது அல்லது அதை விட கொஞ்சம் பெரியது அப்படின்னு வாதங்கள் இருக்கிறது. முதலில் கீழடி, அதனுடைய தொன்மை என்ன? ஒரு வரலாற்று ஆய்வாளராக எங்களுக்கு கொஞ்சம் எளிய பிள்ளைகள்னு எங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? கட்டாயம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாரதிய நாகரிகம் அப்படின்றதே மிக மிக தொன்மையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னோக்கி செல்லக்கூடியது. உலகினுடைய மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று நமது பாரதிய நாகரிகம். இப்போ கீழடி அப்படின்றது நம்மளுடைய பாரத நாட்டினுடைய ஒரு பகுதி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கும் ஒரு மிகப்பெரிய தொன்மை உள்ளது. அது எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இந்த மாதிரி பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடந்து அதனுடைய பழமை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டுக்கு மிக பழமையான வரலாற்று உண்டு அப்படின்றதுனால நீங்க எங்க தோண்டினாலும் உங்களுக்கு இந்த தொன்மையினுடைய எச்சங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அது பல இடங்களில் தோன்றிய அகழாய்வார்கள். நான் வட இந்தியாவில சிந்து சமவெளியாக இருக்கட்டும், கங்கை சமவெளியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு மகாராஷ்டிரா போன்ற இடங்களில், ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த மாதிரி பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடந்த போது அதனுடைய தொன்மை வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. அதே போலத்தான் கீழடியிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்மளுடைய தொன்மங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, பாண்டியர்கள் மதுரைக்கு கடல் கோளினால் மதுரையை தலைநகராக அமைத்த போது மணலூர் அப்படின்ற இடத்துல அவங்க தலைநகரை ஒரு தற்காலிகமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள், மதுரையை நிறுவுவதற்கு முன்னால். அந்த மணலூருக்கு அருகில் உள்ளதுதான் இந்த கீழடி என்ற இடம். அதனோடு சேர்ந்ததுதான். அந்த காலத்துல ஊர்கள் பேரு மாறிக்கொண்டு வருவதனால இப்ப இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியிலும் நமக்கு அந்த ஒரு தொன்மைக்கான அடையாளங்கள், சங்க காலத்தினுடைய தொன்மைக்கான அடையாளங்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை நமக்கு கிடைத்த அந்த சான்றுகளின்படி கிட்டத்தட்ட பொதியுகத்திற்கு முன்பு, இப்ப முதல்ல கிமுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப அது பொதியுகத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் வரைக்கும் அந்த நகரத்தினுடைய பழமை கணக்கிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆகவே முன்னாடி பிஃபோர் காமன் எரா 600 இயர்ஸா? 600 இயர்ஸ், 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமான ஆதாரங்கள். 2025 தாண்டி 0 இயர், அதுக்கு முன்னாடியில இருந்து நம்ம 600 வருடம் அப்படி எடுத்துக்கணும். ஆமா, கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகள் பழமையான ஒரு இடமாக கீழடி நமக்கு இன்றைக்கு கிடைத்த தரவுகளின்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு தொன்மையான ஒரு இடம் தமிழ்நாட்டில். ஆனா கீழடியை தவிர மற்ற பல இடங்களிலும் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. குறிப்பாக ஆதிச்சநல்லூர், கொடுமணல், பொருந்தல், கொற்கை, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தை ஒட்டி கீழடியும் வருகிறது. அப்படின்றதுதான் நாம இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதுல நமக்கு அமர்நாத் அவர்கள் கொடுத்த அறிக்கை, அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் கொடுத்த அறிக்கை, இந்த PS ஸ்ரீராமன் இவங்க 2 பேரோட அறிக்கையை வைத்து தான் இந்த விஷயம் ஓடுது. அமர்நாத் அவர்களுடைய லேட்டர் ஆன் கிளைம்ஸ் அப்படின்றதும் ஒரு பாயிண்டா இருக்கு. அவருடைய டிரான்ஸ்ஃபர் சம்பவங்களும் இதுல கூடுதல் மசாலாவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுல திரு அமர்நாத் கொடுத்த யாத்திரை, கொடுத்த அந்த
ரிப்போர்ட். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட அகழ்வாராய்ச்சி எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நாம அந்த ப்ராசஸ், இந்த முறை வந்து நாம வந்து முதல்ல என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ பல பேர் அதை பத்தி சொல்லுங்க. பேசும்போது அந்த முறை என்ன அப்படின்றது தெரியாம பேசுறாங்க. ஒரு இடத்தில் அகழ்வாராய்ச்சி நடத்தணும் அப்படின்றத வந்து அந்த இடத்தினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் வந்து முடிவு செய்வார். இது வந்து இந்திய தொல்லியல் துறை என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதனுடைய சர்க்கிள் வட்டங்கள் வந்து இந்தியா பூரா இருக்கு. அந்தந்த இடங்களுக்கு ஒரு ஒரு அதிகாரி பொறுப்பா இருப்பார், எந்த துறையை போலவே. சோ இந்த இடத்தில் நாம வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றத அந்த அதிகாரி முடிவு செய்து அந்த இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சியை தொடங்குவார். இது தமிழக அரசு, தமிழ்நாட்டிலேயும் ஒரு தொல்லியல் துறை இதே மாதிரி இருக்கு. அவங்க பண்றதும் கிட்டத்தட்ட இதே முறையை ஒத்திருக்கிறது. இப்போ அதை ஆரம்பிக்கும் போது குழி தோண்டிட்டே போவாங்க. ஒரு இடத்த வந்து அவர்கள் வந்து லீஸுக்கு எடுத்து, குத்தகைக்கு எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குழியை தோண்டி தோண்டி போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது வந்து நீங்க ஆழமாக போக 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 மண்ணின் தன்மை, அந்த நிறம், மண்ணினுடைய நிறம் எல்லாமே வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சோ அதை வந்து லேயர் அப்படின்னு அவங்க அடுக்கு அப்படின்னு குறிச்சுட்டே வருவாங்க. 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு. சோ அந்தந்த அடுக்கில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்து அந்த அடுக்கினுடைய காலம் என்ன அப்படின்னு கணக்கிடுவாங்க. அதற்காக வந்து இந்த கரிம பகுப்பாய்வு சோதனை அப்படின்ற ஒரு சோதனை உண்டு. அதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தில் உயிரோடு இருந்து இப்ப மக்கி போன பொருட்கள், உதாரணமாக மரத்துண்டுகள் இருக்கலாம். அது ரொம்ப காலத்துல இருந்த பழைய மரம் இப்ப கரித்துண்டா போயிருக்கும். அதே போல மனிதனுடைய எலும்புகள், அங்க யாராவது மனிதர்களை புதைத்திருந்தால் அவருடைய எலும்புகள் இருக்கலாம். சோ இந்த மாதிரி உயிரோடு இருந்து இப்பொழுது மக்கி போன பொருட்கள், அதை வந்து ஆய்வகத்திற்கு அனுப்பி அந்த ஆய்வு செய்து அது எந்த காலம் அப்படின்றத கணிப்பாங்க. இது வந்து நடக்கக்கூடிய காலகட்டம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு செல்லக்கூடும். இப்ப நம்ம சிந்து சமவெளியிலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகள் எல்லாம் அகழ்வாராய்ச்சி போயிட்டே இருக்கு பல இடங்கள். சோ அதே மாதிரி இங்க வந்து 2013 திரு அமர்நாத் அவர்கள் இந்த அகழ்வாராய்ச்சியை தொடங்குறாரு. ஒரு 2 சீசன், 2 பருவ காலம் என்று சொல்லக்கூடிய 2 ஆண்டுகள் நடத்துகிறார். 2014, 15, 16, 17 கிட்டத்தட்ட வரும் அந்த இடத்துக்கு வரும்போது அவர் வந்து மாற்றம் செய்யப்படுகிறார். இப்போ தொல்லியல் துறை என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அரசு அலுவலகங்களில் உள்ள வழக்கமான நடைமுறை. எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு எடுத்துட்டாலும் அவங்க ரொம்ப காலமாக ஒரு அலுவலரை ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. அதற்கான காரணங்கள் அவங்க இருக்கு. இது தொல்லியல் துறை மட்டும் இல்லாம எந்த துறையிலையும் நம்ம பார்த்தோம்னா டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்ப அமர்நாத் அவர்களை இங்கிருந்து அஸ்ஸாமுக்கு மாற்றும் போது அவரோடு கூட ஒரு 26 அதிகாரிகளையும் நாங்க மாத்திருக்கோம். அவங்க வந்து ஒரு குரூப்பா மாத்துவாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட் எடுத்து இந்தந்த ஆட்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இது வந்து அது ஏதோ அந்த ஆராய்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இது நம்ம பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் இது இன்னும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சி இன்னும் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்த அதிகாரிகள் அங்கிருந்து மாற்றப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. வேற ஒருத்தர் வந்து அதை தொடர்வார். அதே மாதிரிதான் வந்து திரு ஸ்ரீராமன் அவர்களும் வந்து அங்க வந்து தன்னுடைய ஆராய்ச்சியை ஒரு வருட காலத்திற்கு வேணுமோ நடத்தினாரு. அவர் நடத்திய இடத்தில் வந்து வேறு சான்றுகள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால இந்த அகழ்வாராய்ச்சியை இதற்கு மேல் தொடர வேண்டாம் என்று அவர் வந்து பரிந்துரை செய்திருக்கிறார். இப்ப இந்திய தொல்லியல் துறை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அதிகாரிகளுடைய அந்த கணிப்பை ஏற்றுத்தான் அவங்க வந்து ஒரு முடிவு செய்வாங்க. சோ அப்ப அவர் சொல்றதை வச்சு சரி இங்க தொடர வேண்டாம் அப்படின்றது மாதிரி அவங்க வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து நாங்களே அங்க வந்து இத தொடர்ந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுவும் வந்து ஒரு புது நடைமுறை இல்ல. பல இடங்களில் தமிழக தொல்லியல் துறையை அகழ்வாராய்ச்சி, வெம்பக்கோட்டை அந்த மாதிரி இடத்துல நடத்துறாங்க. சோ நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அமர்நாத் அவர்களும் ஸ்ரீராமன் அவர்களும் நடத்திய அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய அறிக்கை வந்து தொல்லியல் துறைக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு சீசன் ஒரு பருவ காலம் சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன நடந்தது, எந்தெந்த லேயர் தோண்டினாங்க, அங்க என்னென்ன பொருள்கள் கிடைச்சது, என்னென்ன மாதிரி சோதனைகள் நடந்தது, அந்த காலகட்டம் என்ன அப்படின்றத பத்தி தொகுத்து ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கும். இப்போ ஆதிச்சநல்லூர்ல வந்து மத்திய தொல்லியல் துறையை இன்னும் தொடர்ந்து நடத்துகிறது அந்த அகழ்வாய்வை. அதற்கான ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க சத்தியமூர்த்தின் என்ற ஒருவர் வந்து இதே மாதிரி அமர்நாத்தை போலவே அங்க வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தி ஒரு 2 சீசனுக்கு அவர் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தார். இந்த அறிக்கை வந்து தொல்லியல் துறைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே அதை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒருத்தர் கொடுத்தாலும் அதை வந்து இன்னொருத்தர் சீராய்வு செய்து
அது சரியாக இருக்கிறதா, அதுல ஏதாவது ஒரு முரண்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை சோதித்து அதற்கு பிறகு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பர்ட்ஸ், துறை சாராத நிபுணர்களிடம் திருப்பி கொடுத்து அவங்கள அதை ஒரு தடவை பார்க்க சொல்லி அதற்கு பிறகு எல்லாரும் சரின்னு சொல்லி ஏதாவது அதுல மாற்றம் இருந்தால் அதை மாற்றத்தை செய்து அதற்கு பிறகுதான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்திய தொல்லியல் துறையினுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 44 அறிக்கைகள் இதே மாதிரி பல இடங்களில் நடந்த ஆய்வறிக்கைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்லயே ஆதிச்சநல்லூர் தான் அங்க இருக்கும். சோ அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு பொதுமக்களாகிய நாம், இந்த இதுல ஆர்வம் உள்ளவர்கள் இல்ல அங்க உள்ள வேற நிபுணர்கள் வந்து அதை படிச்சுட்டு அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து கேள்வி கேட்டா அது நியாயமாக இருந்தால் அதை திருத்த வேண்டிய பொறுப்பு ஒரு அரசு துறை நிறுவனமான இந்திய தொல்லியல் துறைக்கு உண்டு. சோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் வந்து அதனுடைய பரிசீலனையும் ரொம்ப ரிகரஸா இருக்கு. இப்ப அமர்நாத் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 2017 இங்கிருந்து மாற்றமாகி போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் வந்து அவர் தன்னுடைய அந்த 2 சீசனுக்கான அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் இப்போ இந்திய தொல்லியல் துறைக்கு. இப்போ அவர்கள் வந்து வழக்கமாக செய்வது போல அதை வந்து அந்த துறையில் உள்ள நிபுணர்கள் வந்து அதை பார்த்து வெட்டிங், ப்ராசஸ் ஆஃப் வெட்டிங் அதை வந்து சரி பார்த்து அதற்கு பிறகு துறை சாராத நிபுணர்கள்ட்ட கருத்து கேட்டு அவர்கள் சில கருத்துக்களை கேட்கிறாங்க. இப்ப 2018 இதே அமர்நாத் அவர்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஹெரிடேஜ் கேரளான்னு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த 2 சீசனில் அவர் பார்த்த தரவுகளை வைத்து பொதிகத்திற்கு முன்பு 3 நூற்றாண்டுகள் 300, அதாவது காமன் ஏராக்கு முன்னால 300 நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த இடத்தை கொண்டு செல்லலாம். அங்கே கிடைத்த பானை துண்டுகளின் வயது கிட்டத்தட்ட ஒரு 2 BCE, பொதிகத்திற்கு முன்பு 2 நூற்றாண்டுகள், பொதிகத்திற்கு பிறகு 1 நூற்றாண்டு, அந்த மாதிரி வந்து ஒரு கணக்கீட்டு கொடுத்திருக்காரு. இது எல்லா தொல்லியல் நிபுணர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு இடத்துல தமிழக தொல்லியல் துறை கொடுத்ததா? இது வந்து இந்திய தொல்லியல் துறைக்கு அமர்நாத் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கட்டுரையில் அவரே கொடுத்திருக்காரு. அவர் டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் அவரே கொடுத்த தரவுகள் இவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு கிடைத்த தரவுகள், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரித்துண்டை வந்து பல்வேறு விதமான சோதனை சாலைகளுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சா வந்து கரிம பகுப்பாய்வு, ஆக்சிலரேட்டட் மீட்டர் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு ஒன்று, AMS அப்படின்னு, அதை வைத்து சோதிச்சு அது என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்க அந்த அந்த முடிவுகளை வச்சு நான் வந்து இந்த காலம்னு கணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆய்வறிக்கையை ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். இதுக்கு நடுவுல இன்ட்ரீம் ரிப்போர்ட் அவர் கொடுத்துருக்கலாம். அதை பத்தி நமக்கு வந்து இன்னும் சரியான தகவல்கள் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இறுதி அறிக்கையாக அவர் கொடுத்ததுல வந்து கிட்டத்தட்ட 800, பொதிகத்திற்கு முன்பு 800, 900 என்ற அளவில் வந்து அந்த காலக்கணக்கீடு இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து இந்திய தொல்லியல் துறையினுடைய அதிகாரிகள் நமக்கு சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல்ல 2017 வரைக்கும் செய்த ஆய்வுகள்ல வந்து 300 தானே சொல்லிருக்கீங்க, 300 BCE, பொதிகத்திற்கு முன்பு 300ன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப 800 அல்லது 900 சொல்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் பின்னால் தள்ளுகிறீர்கள் அந்த இடத்தினுடைய காலத்தை. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதற்கான தரவுகள் என்ன, எப்படி 300ன்னு நீங்க வந்து ஒரு கரிம பகுப்பாய்வு செய்து அதற்கான சோதனை முடிவுகளை சொன்னீங்களோ அதே மாதிரி 600 அல்லது 800 அல்லது 900 என்பதற்காகவும் உங்கள்கிட்ட அந்த சோதனைக்கு இருக்குதா, அதை கொடுக்குங்க. நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம் என்று நாங்கள் கேட்கிறோம் அப்படின்றதுதான் இந்திய தொல்லியல் துறை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அகழ்வாய்வு அறிக்கையில என்னென்ன லேயர்ல என்னென்ன பொருட்கள் கிடைச்சதுன்னு நீங்க வந்து தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதையும் நீங்க குறிப்பிடுங்க. அப்பதான் வந்து இது வந்து அறிவியல் பூர்வமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்றதுதான் வந்து இந்திய தொல்லியல் துறையில கேட்டிருக்காங்க. இது வந்து மிக சாதாரணமான நடைமுறை. எந்த ஒரு அறிக்கை கொடுத்தாலும் அதுல நீங்க சொல்லுகிற முடிவுகளுக்கான தரவுகள் இருக்கா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. 19 யாரும் எந்த பொருள் சொல்லி, ஏன்னா நாளைக்கு பின்ன ASI அதை பப்ளிஷ் பண்ணாலும் பொதுமக்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க. இந்த தரவு வச்சு நீங்க கீழடி 800ன்றீங்க இல்ல வந்து 900 சொல்றீங்க, இதற்கான சோதனைகள் நடத்தப்பட்டதா, எந்த லேப்ல நடத்தினாங்க, அவங்க என்ன ரேஞ்ச் கொடுத்தாங்க? ஏன்னா அதுவும் வந்து உறுதியா சொல்ல மாட்டாங்க, ஒரு ரேஞ்சு தான் சொல்லுவாங்க. எங்களுடைய முடிவு வந்து 95% சரி அப்படின்ற மாதிரி, 100% அப்படின்றது எதுவுமே கிடையாது. மார்ஜின் ஆஃப் எரர் எல்லாம் வச்சுதான் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து கொடுக்கணும், கொடுத்து அதை வேலிடேட் பண்ணி அப்புறம் தான் வந்து பப்ளிஷ் பண்ணணும். இதுதான் முறை. இப்ப இந்த சிக்கல் வந்து அதுதான், அவர்கிட்ட வந்து இதற்கான தரவுகள் என்னன்னு நாங்க கேட்டிருக்கோம், அவர் கொடுத்தா அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த அறிக்கையை பிரசுரித்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே. இதுல வந்து அதுல அந்த ஆழம் வந்து எவ்வளோ படிகள் அப்படின்ற கணக்குல இருக்கணும், எவ்வளோ தூரம்ன்ற கணக்குல சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு. அத தவறியிருக்காங்கன்னு நீங்க உங்களோட பதிவுல நீங்க பதிவிட்டிருக்கீங்க. அதே போல இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, அ இயர் அப்படின்றது வந்து 2 நூற்றாண்டுகளுக்கு இடையே சொல்லணும். 600, 700 பிசிஇ அப்படின்னு சொல்லணும். பட் ஆனா இவங்க வந்து ஒரு இயர ஒரு ஒரு நூற்றாண்ட குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுவும் ஒரு நம்ம தொழில் துறையில இருக்கக்கூடிய மாறான மரபு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இது 2ம் கட்டாயமா இருக்கா? இந்த மரபா இல்ல ஆமா. ரூல்ஸா? இதுதான் வந்து மரபு. ஏன்னா, நீங்க வந்து ஒரு அடுக்குல கிடைத்த ஒரே ஒரு பொருள மட்டும் எடுத்துட்டு, அந்த அடுக்கு முழுவதற்குமான வயத வந்து அத வச்சே நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா, காலப்போக்கில் வந்து மக்கள் அதை உபயோகப்படுத்தும்போது, இப்ப கீழடி மாரி இடமெல்லாம் வந்து தொடர்ந்து மக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இடம். அதனால தான் நீங்க வந்து அங்க ஒரு விக்டோரியா காலத்து நாணயம் கூட கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து சங்க காலத்துல வந்து விக்டோரியா காலத்து நாணயம் கிடைத்ததுனால அப்பவே பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அது வந்து நகைப்புக்குரியதா இருக்கும். சோ அதனால தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இடத்தில் ஒரு லேயர்ல உங்களுக்கு கிடைத்த பொருட்கள்ல ஒரு 4, 5 சாம்பிள் எப்பவுமே நம்ம சாம்பிள் பண்றதுதான் வழக்கம். அதே மாதிரி 4, 5 மாதிரிகளை எடுத்து சோதனை செய்து, அந்த எல்லாமே வந்து ஒரே காலத்த சொல்லாது. ஒண்ணு வந்து ஒரு 300ல இருக்கும். இன்னொன்னு 400ல இருக்கும். இன்னொரு 600ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அடுக்கில் கிடைத்த பொருட்களுடைய அந்த வீச் ரேஞ்ச் என்ன அப்படின்றதுதான் வந்து சொல்லுவாங்க. இப்போ அமர்நாத் அவர்கள் அந்த நான் சொன்ன அந்த ரிப்போர்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டு சொல்லல. பொதியுகத்திற்கு முன்பு 2 நூற்றாண்டுகளில் இருந்து பொதியுகத்திற்கு பின்பு 1 நூற்றாண்டு வரைக்கும். ஒரு 300 வருஷத்தினுடைய அந்த ரேஞ்ச தான் சொல்லியிருக்காரு அவரு. அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவருக்கு வந்து ஒரு பொருள் வந்து காமன் ஏராக்கு அப்புறமா உள்ள ஒரு நூற்றாண்டை சேர்ந்திருக்கலாம். அதுக்கு முன்னால கிடைச்ச ஒரு ஒரு 200 நூற்றாண்டுகள் முன்னால ஒரு பொருள் கிடைச்சிருக்கலாம். அதனாலதான் இந்த வீச்ச சொல்லுவாங்க. உறுதியாக ஒரே குறிப்பிட்ட ஆண்டுல அது கிடைச்சது அப்படின்றத சொல்லவே முடியாது. ஓகே. இது நீங்க இதுல வந்து ஆதிச்சநல்லூர் ஒரே நிமிஷம். இது ம். ஆதிச்சநல்லூர் அறிக்கையிலயும் நீங்க பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 600ல இருந்து 850. அவங்க ஒரு சாம்பிள் அந்த சாம்பிள வந்து அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பெயர் குடுத்து, அல்லது ஒரு ஐடிய குடுத்து, இந்த ஐடி இந்த வருஷம், இந்த ஐடி இந்த வருஷம் அப்படின்னு போட்டுட்டு, இந்த லேயர்ல இந்த இந்த 3, 4 ஐடி சாம்பிள் கிடைச்சதுனால 600ல இருந்து 850 வரைக்கும். அந்த மாதிரி தான் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. இதுல வந்து கீழடியை வஞ்சிக்கிறது மத்திய அரசு. தமிழ் மீது ஒரு பொறாமை இருக்கிறது. சமஸ்கிருதத்தை முந்திவிடுமோன்ற பயம் வந்து பாஜகவிற்கு இருக்கிறது. அதனால தான் கீழடியை இருட்டடிப்பு செய்கிறது அப்படின்னு எதிர்ப்பாளர்கள், வசவாளர்கள் நம்ம வந்து திட்டுறத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறத பார்க்கிறோம். ஆனா அதே சமயம் பாஜக அரசு, இதே மோடி அரசு ஆதிச்சநல்லூரை தூக்கி பிடிக்கிறத பார்க்குறோம். ஸோ ஆதிச்சநல்லூர், கீழடி 2மே தமிழ் பாரம்பரியம், 2மே பாரத நாட்டிற்குள் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்கவேஷன்ஸ். அப்படி இருக்க ஆதிச்சநல்லூர் எப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸை இருக்கு கீழடியோட பழமையானதா எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா? அதாவது இன்றைக்கு நமக்கு கிடைத்த தரவுகளின்படி ஆதிச்சநல்லூர் உடைய எக்ஸவேஷன் ஓரளவுக்கு வந்து நிறைவுக்கு வந்து விட்டது. இப்போ இனிமே பண்ணக்கூடியது அதிகம் இல்லை. இப்போ அதனாலதான் அந்த அறிக்கையை வந்து விரிவாக சமர்ப்பித்திருக்காங்க. சோ அந்த அறிக்கையின் போது பாத்தீங்கன்னா இதே மாதிரி சாம்பிள்ஸ் அவங்க எடுத்து பகுப்பாய்வு செய்து அதற்கான தரவுகளோடு அந்த அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்க நம்ம பார்க்கும்போது அங்க கிடைத்த அந்த கரித்துண்டுகளின் வயது 850 வரைக்கும் போகலாம் அப்படின்னு வேலிடேட் பண்ணி அந்த அறிக்கையிலேயே கொடுத்திருக்காங்க. பொதியுகத்திற்கு முன்பு 850, இங்கே தொடர்ந்து ஒரு 2850 வருஷங்கள் பழமையானது ஆதிச்சநல்லூர். அதில் உள்ள அந்த அரிசிகள், அந்த புதைகுடியில் உள்ள அரிசியெல்லாம் சோதனை செய்து சில பேர் 1300 வருஷங்கள் கூட கொண்டு போலாம் பொதியுகத்திற்கு முன்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுல. இப்படி பார்க்கும்போது நீங்க கீழடியில இன்று எல்லா தரப்பினர் கொடுத்த தரவுகளையும் எடுத்து பார்க்கும்போது தமிழக அரசனுடைய தொல்லியல் துறை இப்போ நாளிதழில் வந்த அந்த கனிமத்துண்டு பரிசோதனையும் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 585 வரைக்கும் தான் இன்றைக்கு வரைக்கும் கிடைத்திருக்கிறது. நாளைக்கு அவர்கள் அகழாய்வுல இன்னும் புதுசா பொருள் கிடைக்கலாம், அது வேற விஷயம். 500 இன்றைக்கு நாம BCE தான் சொல்றாங்களா? ஆமா 585 பிசி தான் பார்க்க சொல்றாங்க பொதியத்திற்கு முன்பு. சோ கிட்டத்தட்ட இதுவே ஒரு 200 ஆண்டுகள் வேறுபாடு கீழடிக்கும் ஆதிச்சநல்லூருக்கு இருக்கு. அதனால கீழடியினுடைய ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை மறைப்பதன் மூலம் தமிழன் தொன்மையை மறைக்கப்படுகிறது அப்படின்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஆதிச்சநல்லூரே ஆதிச்சநல்லூருடைய சொல்லிட்டாங்களே அப்படின்றீங்க. இதே கிட்டத்தட்ட அதுலயே ரொம்ப பழமையானது அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. நீங்க இன்னொரு வகையிலையும் இதை பார்க்கலாம். கீழடி வந்து சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட அது பல பேர் வந்து சங்க காலத்தையே வந்து பொதியத்திற்கு பின்பு கொண்டு போனாங்க. பெரும்பாலான தமிழர்கள் வந்து சொல்றது சங்க காலத்தை சேர்ந்த ஒரு இடமாகத்தான் நாம அதை பார்க்கிறோம். அதை அப்படி பார்க்கும்போது சங்க நூல்கள் வந்து
நமக்கு மிக தெளிவாக இந்திய நாகரிகத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்றத காமிக்குது. ஒரு காலகட்டத்தை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் நிர்ணயிக்கும் போது அகழ்வாய்வு ஒண்ணு, இன்னொன்னு இலக்கிய சான்றுகள், இல்ல கல்வெட்டு இருந்ததுன்னா கல்வெட்டு சான்றுகள், இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து பார்த்து முடிவு பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது சங்க காலத்துல உங்களுக்கு வந்து தொடர்ந்து தரவுகள் இருக்கு. நம்ம வந்து வடாபடு, இமயம், குமரி, அதுக்கு நடுவுல தான் இந்திய நாடு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து அந்த நாகரிகத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்றதுதான் சங்க இலக்கியம் நமக்கு காட்டுது. அதற்கு சமகாலத்துல உள்ள கீழடியும் வந்து அதற்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இல்லவே இல்லை. அப்படின்றதுனால வந்து இது மறைக்கிறது. இதை ஒட்டி இன்னொரு விஷயமும் விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இது ரொம்ப நாளா வரக்கூடிய ப்ரொபகண்டா. அது எப்படின்னா, திராவிட பாரம்பரியம் என்பது இந்த நாட்டிற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க வி ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்ட்டு இந்த சிலர் சொல்வதை பார்க்குறோம். அப்படி வி ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்றதுல இன்னொரு விஷயம், ஒரு ஆங்கிள் வந்து தமிழர்களுக்கு வந்து தமிழர்கள்னாலே தனி அப்படின்ற பாயிண்ட் வந்து இந்த கீழடியை வைத்து ப்ரொபகண்டா செய்யப்படுகிறது. ஆதிச்சநல்லூரை நீங்க சொல்ற மாதிரியே ஆதிச்சநல்லூர் இன்னும் பழமையாக இருக்கிறது, ஆனா அதை யாரும் சொல்ற மாதிரி இல்லை. பட் கீழடியை சொல்லி நாங்க வந்து இந்தியால இருந்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு பலர் வந்து இதை வைத்து சொல்றாங்க. அப்படி நம்ம பிரிச்சு பார்க்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் பெரிய இனக்குழுக்களா, வித்தியாசமான இனக்குழுக்களா அகழ்வாய்வு என்ன சொல்கிறது? ஆக்சுவலி அதற்கான சான்றுகள் அப்படின்றது எதுவுமே இல்லை. நீங்க ஏதாவது ஒரு சான்றை வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, இந்த இடத்துல இந்த பொருள் கிடைத்திருக்கிறது, இது இந்தியாவிலிருந்து மாறுபட்ட பொருள் அப்படின்னு சொல்றதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. கிடைத்த சான்றுகள் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து கருப்பு சிவப்பு பானை இருக்குல்ல, ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ரெட் வேர், BRWன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் அது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இந்தியாவில நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும், குஜராத்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, கங்கை சமவெளி பகுதிகளில் கிடைச்சிருக்கு, வங்காளத்துல கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இது எப்படி அவங்க எல்லா இடமும் திராவிடம் இருந்திருக்கோம் சார். அப்ப எல்லா இடமும் திராவிடம் இருந்திருக்கோம், எல்லா இடமும் பாரதியம் இருந்திருக்கு, அவ்வளவுதான். இது எல்லாத்தினுடைய ஒரு பகுதின்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே வைய. எந்த காரணத்தினால இது மாறுபடுது? அதே மாதிரி அங்க கிடைத்த சுடுமண் சிற்பங்கள், அதற்கும் இந்தியாவில் கிடைத்த பல சுடுமண் சிற்பங்களுக்கும், அந்த குதிரையினுடைய சிற்பம், யானையினுடைய சிற்பம், அந்த சுடுமண் சிற்பங்களுக்கு பல இடங்களில் கிடைத்த சிற்பங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. இன்னும் முக்கியமாக அந்த பானை துண்டுகள்ல வந்து அவங்க பொறித்த வார்த்தைகள், அது தமிழ் மட்டும் இல்ல, பிராகிருதமும் இருக்கு. திசன் அப்படின்னு பொறிக்கக்கூடிய அந்த பானைகள் இருக்கு. குவீரன், குபேரன், அதனுடைய தமிழ் பகுதியில் குவீரன் இருக்கு. பிராகிருதம், பிராகிருத் என்று சொல்லக்கூடிய அதே எழுத்து, அந்த சான்னு சொல்லுவோம்ல, இந்த வடமொழி சான்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு உண்டான தமிழ் பிராமி எழுத்தை பயன்படுத்தி அந்த பானை ஓடுகள் அங்க இருக்கு. தமிழ் பிராகிருதம் சேர்ந்த எழுத்துக்கு வந்து பெயர்கள், பிராகிருதம் மட்டுமே உள்ள பெயர்கள். அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்கால கிடைச்சது, வட இந்தியால கிடைச்சது, அந்த மாதிரி பல இடங்களில் கிடைத்த அந்த பெயர்கள் குறித்த பானை ஓடுகள் கிடைக்கின்றன. அப்ப இது எப்படி எக்ஸ்க்ளூசிவா இருக்க முடியும்? நம்ம நாட்டுல பல இடங்களில் பயன்படுத்திய பெயர்கள் தான் இங்கேயும் வருது. பிராகிருதம் என்பது நம்மளுடைய மொழி இல்லையா, நம்மளுடைய மொழி தமிழ் மொழி, இந்த பகுதியில் பேசக்கூடிய மொழி. பிராகிருதம் என்பது வடபகுதியில் பேசிய மொழி. அப்போ ஒரு கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி இல்லாம எப்படி இதை வந்து எழுதுவாங்க? ஆக இங்க கிடைத்த பொருள்கள், இதுவரைக்கும் கிடைத்த பொருள்கள் பார்த்தா இது எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இருந்ததா தெரியும். ஓகே, இதுல வந்து இந்த டிபேட் ஒன்று ஓடுறத நம்ம பார்க்குறோம். இது வந்து திராவிட கலாச்சாரம், திராவிட இதை தான் இந்த கீழடி காட்டுகிறது, இல்லை இது வந்து ஒரு தமிழ் கலாச்சாரம், இதை தான் வந்து கீழடி காட்டுகிறது. அது ஐ மீன் நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழ் நாகரிகம், இல்லை இது பாரதிய நாகரிகம், ஏன்னா திராவிடமும் தமிழும் எல்லாமே வந்து பாரத நாகரிகத்திற்குள்ள தான் வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. ஸோ இதில் வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வி இதை சப்டிலாகவும் எழுது சார். சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லும் போது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க, ஆனால் கீழடின்னு வரும்போது பாரத நாகரிகம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்ட் ஆஃப் பாரதிய நாகரிகம்னு சொன்னால் ஹேண்ட்ஸ் டவுன் இது பர்ஃபெக்டான வாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் அங்கே சிந்து சமவெளி, இங்கே தமிழ் நாகரிகம் சொல்ல மாட்டோம், இங்கே மட்டும் பாரதிய நாகரிகம் சொன்னால் அதில் ஒரு கான்ஃப்ளிக்டா இல்லையா? ஆக்சுவலி பாரத நாகரிகம், தமிழ் நாகரிகம், திராவிட நாகரிகம், இதை உங்களால் டீகோட் பண்ண முடியுமா? அதாவது இந்தியா முழுவதும் இருப்பது பாரதிய நாகரிகம். அதை நீங்க சிந்து சமவெளி நாகரிகம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால ஆங்கிலேயர்கள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு கூப்பிட்டதுனால அதை சொல்றாங்க, அவ்வளவுதான். பட் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பாரதிய நாகரிகம், அது பாரதிய அங்கம் தான். எல்லாமே நீங்க நடுவுல உள்ள, இப்போ நம்ம தமிழ்நாடு சொல்றோம், ஆந்திரா சொல்றோம், குஜராத்னு சொல்றோம், மாநிலங்கள் பல இருந்தாலும் நாம் இந்தியா என்கின்ற நாட்டினுடைய பகுதி. அதே மாதிரி
இங்க தமிழ் நாகரிகம், கேழி நாகரிகம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதே மாதிரி அது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிக்கலாம், கங்கை சமவெளி நாகரிகம் சொல்லிக்கலாம். எப்படி சொன்னாலும் அது பாரதிய நாகரிகத்தினுடைய ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அதனுடைய அடிப்படை எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு. அவங்க கட்டின வீடுகளுடைய அந்த தன்மை, அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி பானை துண்டுகள், அதுல உள்ள கீறல்கள், அதுல உள்ள பெயர்கள், அங்கே பயன்படுத்திய அந்த பொருட்கள், இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் அப்படின்ற மாதிரி பல பொருட்கள். சூது பவளம் அப்படின்றது இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில வந்து தயாரித்தது அப்படின்றதுதான் வந்து பல அறிஞர்களுடைய முடிவு. அந்த சூது பவளம் வந்து இதே கேள்வியில நமக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து என்னன்னா அந்த கண்டினியூட்டி இருக்கு. ஸோ இந்த அடிப்படையை பார்க்கும்போது எல்லா நாகரிகமும் பாரதிய நாகரிகத்தினுடைய பகுதிகள் அப்படின்ற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும். தனித்தன்மையா இங்க இந்த பொருள் கிடைக்குது, இது இங்கேயே உள்ள இடத்திற்கு உரியது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து மிக தெளிவாக இன்று வரை வரையறுக்கப்படவில்லை. ஸோ இந்த தென்குமரி வடபெருங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது குமரி முதல் இமயம் வரைன்றதை புரிஞ்சுக்கலாம். பாரதிய நாகரிகம்ன்றதுக்குள்ளதான் சிந்து சமவெளி நாகரிகம் வருகிறது, கீழடி நாகரிகம் வருகிறது, ஆதிச்சநல்லூர் நாகரிகம் வருது, உள்ளிட்ட எல்லாமே இதுல தான் வருது, நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதுதான் வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது. இது வந்து அகழ்வாராய்ச்சி மட்டுமல்லாம நம்மளுடைய இலக்கியம், கல்வெட்டு எல்லாமே இதைதான் சொல்லுது. நாம எப்பவுமே வந்து ஏன்னா இது வந்து ஏதோ நேத்திக்கு இன்னைக்கு சொல்றது இல்லையே, கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகள் தொல்காப்பியத்துல ராமன் பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்துல என்ன பழசு வேணும். அதான். சோ 2500 ஆண்டுகள் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு வருதுதான். யாருமே வந்து நாங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லவே இல்லை. இத்தனைக்கு நாம வந்து பல இடங்களை போய் ஜெயிச்சுட்டு கூட வந்திருக்கோம் சோழர்கள் காலத்துல. அப்படி இருந்தாலும் வந்து நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க தான் தனித்தன்மையானவர்கள் அப்படின்னா அவங்க எங்கேயுமே வந்து தூக்கி பிடிக்க முடியும். அதுதான். சோ அதனால வந்து இது நாம வந்து இதை குறுகிய மனப்பான்மையோட பார்க்காம இதை வந்து பாரதிய நாகரிகத்தினுடைய ஒரு பகுதியாக இதை எடுத்து கொண்டு போலாம். நம் தமிழர் நாகரிகம் இதனுடைய தொன்மையை பற்றி யாருமே எதுவுமே சொல்றது இல்ல. ஏன்னா அறிவியல் பூர்வமாக 600 காமன் ஏராக்கு முன்னால அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்தினுடைய இதை வந்து யாருமே குறைத்து மதிப்பிடவில்லை. நாளைக்கு அதற்கான தரவுகள் வர வர இது வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி தானே ஆகணும். நீங்க தரவு கொடுத்துட்டீங்கன்னா எங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா பல விஷயங்களை புரிய வச்சீங்க சார். ரொம்ப நன்றி. இதெல்லாம் நம்மளுடைய ரொம்ப டீட்டெயிலா பல விஷயங்கள் பேசுவதற்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி.